மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட வட சென்னையை சேர்ந்த 4000 குடும்பங்களுக்கு 3000 மதிப்பிலான பொருட்களை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் வழங்கியிருக்கிறது. மிக்ஜாம் புயலால் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக வட சென்னை மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் மழை வெள்ளத்தில் மூழ்கின. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருவொற்றியூர் மற்றும் அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் வசிக்கும் 4000 குடும்பங்களுக்கு இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. படுக்க பாய் முதல் புடவை, லுங்கி, அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்கள் இந்த நிவாரணப் பையில் அடங்கும். சுமார் 3000 மதிப்பிலான 22 நிவாரணப் பொருட்களை ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் COO சுமதி அவர்கள் வழங்கினார். நேரில் வந்து வாங்க முடியாத பொதுமக்களுக்கு ஸ்டெர்லைட் நிறுவனம் சார்பில் வீடு வீடாக சென்று வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் லிங்கேஸ்வரன். வணக்கம், நான் சுமதி, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், ஸ்டெர்லைட் காப்பரில் பணிபுரிந்து வருகிறேன். இவ்வளோ தூரம் தூத்துக்குடியிலேருந்து நாங்கள் சென்னைக்கு ஏன் வந்திருக்கோம்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. தூத்துக்குடியில் நிறைய நம்ம சமுதாய பணிகள் பண்ணிட்டு இருந்திருக்கோம். கடந்த 20 வருடங்களாக சுற்றி உள்ள கிராமத்துக்கு படிப்பு வசதியிலிருந்து குடிநீர் தேவை, அவங்களுக்குரிய மருத்துவ வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் கிராமத்தில் இந்த மாதிரி பல்வேறு சமுதாய பணிகள் தொடர்ந்து செய்துட்டு வரோம். இந்த 20 வருஷத்தில் கொரோனா காலத்தில் ஒரு பெரிய பேரிடர் நம்ம சுற்றி இருந்தப்போ ஸ்டெர்லைட் காப்பர் முன் வந்து ஃப்ரீ ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கொடுத்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினோம். இப்போ இந்த மிக்ஜாம் இது ஃப்ளட்டுனால பாதிக்கப்பட இந்த சென்னை நகரில் எங்கள் டீம் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 10 நாட்கள் இங்கே இருந்து எங்கெல்லாம் ஒரு மோசமான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த மாதிரி ஏரியாவை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு ஒரு கைட்லைன்ஸ் தான் நான் கொடுத்தேன். ஆனால் மக்கள் இறங்கி வந்து இங்கே ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வடிவேல் சாரோட இங்கே ஊராட்சி மன்ற தலைவர் அவரோட ஒரு பெரிய சப்போர்ட்னால இந்த ஏரியாவை நம்ம தேர்ந்தெடுத்து இங்கே உள்ள மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு 15 நாளுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்து உதவுறதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய மகிழ்ச்சி அண்ட் பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 குடும்பங்கள் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இது ஒரு சின்ன தொடக்கம் தான் எங்களுக்கு. இந்த மாதிரி எப்பயுமே வந்து ஒரு ஒரு கஷ்டம்னு நம்ம தமிழ்நாட்டுக்கோ இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கோ வரும்போது ஸ்டெர்லைட் காப்பர் பக்கத்தில் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இந்த 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 ஊடகத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். கம்பெனி இன்னும் நம்ம செயலாக்கத்துக்கு வந்த பிறகு நம்ம நிறைய இன்னும் மக்களுக்கு பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள் இருக்கனால இன்னும் நம்ம நிறைய மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போன்ற ஒரு உறுதியோடு நான் இன்னைக்கு போறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.